Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சிக்கனில் எந்த ரெசிபி பண்ணாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக இது டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எலும்போடு தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 2 கிராம்பும் 2 சின்ன துண்டு பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுத்த இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது. இப்போ இது கருகாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுந்து வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடான பிறகு பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 10 வெங்காயம் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா நமக்கு ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுவும் ஆறட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்களை மிக்ஸி ஜார் ஆட் பண்ணி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ நாம் அதே பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்த எண்ணெயே கொஞ்சம் மீதி இருக்குது. அதோடு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது பாதி முழுகிற அளவுக்கு எண்ணெய் வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனும் இப்படி ஆட் பண்ண பிறகு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வச்சு நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயே நல்லா நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சோம்பு வேண்டாம்னா சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 8 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக நீங்கள் 1 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வரணும். அந்தளவுக்கு வதக்கினா நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா நம்ம ப்ரௌனாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன். ஸோ கொஞ்சமாக நான் மிக்ஸி ஜார் மட்டும் அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சா போதும். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவும் திக்காக தான் செய்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம வறுத்து தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் சாஃப்டாக வெந்தால் போதும். இது 5 to 7 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் கலந்து விடும்போதே அந்த கிரேவி நல்லா திக்காகி கலர் உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எண்ணெயும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இது கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவைன்னா ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் கீ ரைஸ் இல்லை கோகோனட் ரைஸ் இது போல் இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் கிரேவி சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி தோசை கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.